தமிழர் பகுதியில் வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த துப்பாக்கி ரவைகள் மீட்பு. வவுனியாவில் வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த துப்பாக்கி ரவைகள் மற்றும் காவல்துறை விசேட அதிரடிப்படையினரின் சீருடைகளுடன் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வவுனியா காவல்துறையினர் தெரிவித்தனர். குறித்த கைது நடவடிக்கை நேற்று மாலை வவுனியா போக்கஸ்வெவ சலினிகம கிராமத்தில் இடம்பெற்றுள்ளது. மேலும் வவுனியா மாவட்ட குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த இரகசிய தகவலை அடுத்து அந்த பகுதியில் அமைந்துள்ள வீடொன்றை காவல்துறையினர் சோதனை செய்துள்ளனர். யாழில் ஊடகவியலாளரின் மோட்டார் சைக்கிள் மீது தாக்குதல். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு உடுத்துறை பகுதியில் நேற்று மாலை ஊடகவியலாளரின் மோட்டார் சைக்கிள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் வடமராட்சி கிழக்கு சுயாதீன ஊடகவியலாளர் மரிய சீலன் திலெக்ஸ் நேற்று பிற்பகல் 3:30 மணியளவில் முன்பள்ளி ஒன்றின் விளையாட்டு நிகழ்வை செய்தி சேகரிப்பதற்காக சென்றுள்ளார். மோட்டார் சைக்கிளை வெளியில் நிறுத்திவிட்டு செய்தி சேகரித்துக் கொண்டிருந்த வேளை குறித்த விளையாட்டு நிகழ்வை பார்ப்பதற்காக வந்திருந்த இனம் தெரியாதவர்கள் ஊடகவியலாளரின் மோட்டார் சைக்கிள் சேதமாக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சம்பவம் தொடர்பாக மருதங்கனி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டதைத் தொடர்ந்து மருதங்கனி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சிறைக்குள் அடிதடி. பூசா சிறைச்சாலையில் ஏற்பட்ட தகராறில் பாதாள உலக கும்பலை சேர்ந்த புருமுனா என அழைக்கப்படும் ரவீந்து சங்கத சில்வா ஹேவத் என்பவரும் போலீஸ் விசேட அதிரடிப்படை அதிகாரிகள் இருவரும் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பூசா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள புருமுனா என்பவருக்கும் போலீஸ் விசேட அதிரடிப்படை அதிகாரிகளுக்கும் இடையில் தகராறு ஏற்பட்டுள்ளது. சஜித் அணியிலிருந்து 3 விலகல். மாத்தளை மாவட்டத்தில் சஜித் அணியில் 3 தேர்தல் அமைப்பாளர்கள் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்ய முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனை முன்னாள் இராஜாங்க அமைச்சர் ரத்தோட்ட அமைப்பாளர் ரஞ்சித் அலுவிகாரை தெரிவித்தார். அதன்படி மாத்தளை பிரதான அமைப்பாளர் வசந்த அலுவிகார, தம்புள்ள பிரதான அமைப்பாளர் சம்பிகா விஜயரத்ன மற்றும் ரத்தோட்டை தொகுதி அமைப்பாளர் ரஞ்சித் அலுவிகார ஆகியோர் ஐக்கிய மக்கள் சக்தியின் தேர்தல் அமைப்பாளர் பதவிகளில் இருந்து ராஜினாமா கடிதங்களை சமர்ப்பிக்க உள்ளதாக அவர் தெரிவித்தார். அரசின் காணி அபகரிப்பு வர்த்தமானிக்கு எதிராக சட்ட நடவடிக்கை. காணி அபகரிப்பு நோக்கத்துடன் 2025 3/28 வெளியிடப்பட்ட வர்த்தமானியை ரத்து செய்வது தொடர்பில் பிரதமர் ஹரிணி அமரசூரிய கைவிரித்தமையால் நாளை ஞாயிற்றுக்கிழமை நில உரிமையாளர்களை சந்தித்து சட்ட நடவடிக்கைக்கு ஏற்பாடு செய்யவுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் M.A. சுமந்திரன் தெரிவித்தார். மேலும் வடக்கில் தமிழர்களின் நிலையிருப்பை உறுதிப்படுத்த கடந்த மார்ச் 28 வெளியிடப்பட்ட வடக்கு மாகாணத்தில் வவுனியா தவிர்ந்த 4 மாவட்டங்களில் 5940 ஏக்கர் காணியை அரச காணியாக சுவீகரிக்கும் அரசின் வர்த்தமானி அறிவிப்புக்கு எதிராக நாம் தொடர்ந்து ஆட்சேபனைகளை தெரிவித்திருந்தோம் எனவும் வலியுறுத்தியுள்ளார். யாழில் போதை மாத்திரைகளுடன் சிக்கிய இளைஞர்கள். யாழ்ப்பாணத்தில் 270 போதை மாத்திரைகளுடன் 2 இளைஞர்கள் போலீசாரால் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டனர். யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரியின் வழிநடத்தலின் கீழ் இக்கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் 18 மற்றும் 24 வயது மதிக்கத்தக்க மணியந்தோட்டம் பகுதியை சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. கனடா தேர்தலில் மீண்டும் களமிறங்க உள்ள 2 தமிழர்கள். கனடா ஒன்டாரியோ தொகுதிக்கான இடைத்தேர்தலில் 2 தமிழர்கள் போட்டியிட உள்ளதாக தெரிவித்துள்ளனர். அனு ஸ்ரீ கத்தராஜா, நீதன் சான் ஆகியோரே இந்த இடைத்தேர்தலில் போட்டியிட உள்ளனர். குறித்த தொகுதிக்கான வேட்புமனுக்கள் ஜூன் 23 முதல் ஏற்றுக்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. தமிழர் பகுதியில் இடிந்து விழுந்த மகிழவெட்டுவான் பாலம். மட்டக்களப்பு வவுணதீவு பிரதேச செயலக பிரிவிலுள்ள மகிழவெட்டுவான் பாலம் உடைந்து விழுந்து 2 வருடமாகியும் அதனை புனரமைக்காததால் மக்கள் பெரிதும் பாதிப்படைவதாக விசனம் வெளியிட்டுள்ளனர். மகிழவெட்டுவான் பாலம் உடைந்துள்ளதன் காரணமாக மட்டக்களப்புக்கும் மகிழவெட்டுவான் பிரதேசத்திற்கும் இடையிலான போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளதை அடுத்து பாடசாலைக்கு செல்லும் மாணவர்கள் பொதுமக்கள் பிரயாணம் செய்ய முடியாது பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருவதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். பகிடிவதைக்கு எதிர்ப்பு தெரிவித்த மாணவி மீது தாக்குதல். பகிடிவதை செய்ய வேண்டாம் என தெரிவித்த சக பல்கலைக்கழக மாணவியின் கன்னத்தில் தாக்கிய பல்கலைக்கழக மாணவன் ஒருவரை கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். புதிதாக பல்கலைக்கழகம் வரும் மாணவர்களை பகிடிவதை செய்ய வேண்டாம் என தெரிவித்த சக பல்கலைக்கழக மாணவியின் கன்னத்தில் அறைந்த கிழக்கு பல்கலைக்கழக மாணவனை நேற்றிரவு கைது செய்துள்ளதாக ஏறாவூர் போலீசார் தெரிவித்தனர். வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹெரத்தின் கருத்துக்கு கஜேந்திரகுமார் பதிலடி.
இலங்கையில் இனப்படுகொலை இடம்பெற்றதாக குறிப்பிடப்படுபவர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குறிப்பிட்ட கருத்தை வெளிவிவகாரத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் உடனடியாக மீளப்பெற வேண்டுமென தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார். இனப்படுகொலை குற்றச்சாட்டை எதிர்கொள்ள இலங்கைக்கு முதுகெலும்பு இல்லை. அரசின் நிலைப்பாடு கேலிக்கூத்தானது. நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டுமெனவும் வலியுறுத்தியுள்ளார். மாணவியை கூப்பிட சென்ற அதிபர் ஆசிரியர் மீது வாள்வெட்டு. அக்கரைப்பற்று போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஆலியடிவேம்பு பகுதியில் பிரபல பாடசாலையின் அதிபர் மற்றும் ஆசிரியர் மீது வாள்வெட்டு தாக்குதல் காரணமாக அக்கரைப்பற்று ஆதார வைத்தியசாலையில் நேற்று மாலை அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவத்துடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் நபரொருவரும் பொதுமக்களின் உதவியுடன் அக்கரைப்பற்று போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த ஆசிரியரின் கீழ் பாடசாலையில் கல்வி கற்கும் காப்போத சாதாரண தர மாணவர்கள் சிலருக்கு விசேட பயிற்சி செயலமர் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த நிலையில் அதிபரின் உத்தரவிற்கு அமைய நேற்று சம்பந்தப்பட்ட மாணவர்களின் வீடுகளுக்கு சென்ற ஆசிரியர் நாளைய பயிற்சி செயலமர்விற்கு செல்வதற்கு ஒன்று கூடுமாறு கூறியுள்ளார். இவ்வாறு சில மாணவர்களது வீட்டிற்கு சென்று தகவலை வழங்கிவிட்டு இன்னுமொரு மாணவியின் வீட்டிற்கு சென்று தகவலை சொல்ல முற்பட்ட நிலையில் அவ்வீட்டில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளதுடன் இந்த நிலையில் அவ்வீட்டிலிருந்து வெளிவந்த ஒருவர் ஆசிரியரை வாளால் தாக்கியுள்ளதாக அதிபர் கூறினார். இதனை அடுத்து குறித்த ஆசிரியர் தனக்கு தகவலை வழங்கிய நிலையில் தானும் அவ்விடத்திற்கு சென்றதாகவும் அங்கு ஆசிரியரின் மோட்டார் சைக்கிளை குறித்த நபர் உடைப்பதை அவதானித்ததாகவும் அதிபர் கூறியுள்ளார். உடன் தான் ஆசிரியரை காப்பாற்றிக் கொண்டு செல்வதற்காக தனது மோட்டார் சைக்கிளில் ஆசிரியரை ஏற்றுவதற்கு தயாராகிய நிலையில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கதிரையிலிருந்து விழுந்து காயமடைந்த பசில் ராஜபக்ச. அமெரிக்காவில் இருக்கும் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச கதிரையிலிருந்து கீழே விழுந்து காயமடைந்ததால் அவர் 6 மாத காலத்துக்கு விமானத்தில் பயணிக்க கூடாது என வைத்தியர்கள் கூறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சட்டவிரோதமாக சம்பாதித்ததாக கூறப்படும் 500 லட்சம் ரூபாய் பணத்தை பயன்படுத்தி மாத்தறை பிரதேசத்தில் உள்ள காணியொன்றை வாங்கியமை தொடர்பில் பசில் ராஜபக்ச உட்பட 4 எதிராக நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நேற்று விசாரணையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருந்த 2 சந்தேக நபர்கள் நீதிமன்றில் ஆஜராகியுள்ள நிலையில் பசில் ராஜபக்சவும் அவரது மனைவியின் சகோதரியான அயோமா கலபத்தி என்பவரும் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. இதன்போது நீதிமன்றத்தில் ஆஜரான சட்டத்தரணி பசில் ராஜபக்சவுக்கு கடந்த 2024 ஆண்டு செப்டம்பர் மாதம் 18ஆம் திகதி முதல் மே மாதம் 23ஆம் திகதி வரை மாத்திரமே வெளிநாடு செல்வதற்கு நீதிமன்றினால் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. காத்தான்குடியில் 42 பேர் அதிரடியாக கைது. மட்டக்களப்பு காத்தான்குடியில் IS கேரளா கஞ்சா சிகரெட் மற்றும் பெருமளவிலான கசிப்பு போதைப் பொருளுடன் 42 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காத்தான்குடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்தார். 57 லிட்டர் கசிப்புடன் 25 பேரும், ஐஸ் போதைப் பொருளுடன் 4வரும், கேரளா கஞ்சாவுடன் 8 பேரும், சிகரெட்டுடன் ஒருவரும், ஏனைய குற்றச் செயல்களில் ஈடுபட்ட 4வருமாக 42 பேர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர்.